பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் மாநிலங்களில் எந்த அளவிற்கு சிறப்பாக ஆட்சி நடைபெறுகிறது என்பதையெல்லாம் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வீடியோ வாகனங்கள் நாளை அறிமுகம் செய்யப்படுகிறது. 50 வீடியோ வாகனங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்றன. அதை நாளை வண்டலூரில் நாங்கள் துவங்கி வைக்கிறோம். மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த மாதம் தமிழகம் வருகிறார் தேர்தல் பரப்புரைக்காக. அது மட்டுமல்லாமல் 20க்கும் மேற்பட்ட அகில பாரத தலைவர்கள் தமிழக பரப்புரைக்கு வருகிறார்கள். ஆக தமிழக தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக வலம் வரும் என்பதை நான் தெளிவாக இங்கே எடுத்துக் கூறுகிறேன். மேடம், தற்போது வரை 84 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்பொழுது வெளியாகும்? கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டி இல்லை, எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் அதையெல்லாம் இப்பொழுது அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். ஆனால் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது போக மிச்ச அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் பொழுது அது மிக தீவிரமான போட்டி என்பது மட்டுமல்ல, அகில பாரத தலைவர்கள் அத்தனை தொகுதிகளிலும் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்ட அறிக்கையாக அது இருக்கும். அந்த அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல கட்சிகள் தேர்தல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம், பல மாநிலங்களில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். மத்திய நல்லாட்சியின் நீட்சி தமிழகத்திற்கு கிடைக்கும் அளவிற்கு எங்களது திட்டங்கள் முன்னிறுத்தப்படும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பலமுறை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் இப்பொழுது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே வாய்ப்பு இருந்தும் அவர்கள் செய்ய தவறியதை மறுபடியும் வாய்ப்பு கொடுங்கள், அதை நாங்கள் செய்து தருகிறோம் என்றால் தமிழக மக்கள் நிச்சயமாக அதை நம்ப போவதில்லை. அது கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், சேது சமுத்திர பிரச்சனையாக இருக்கட்டும், மதுவிலக்காக இருக்கட்டும், இவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வாய்ப்பு அவர்களிடம் மிக அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் விடுத்து இன்று வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்வது, அதனால் அந்த அறிக்கை எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்தாது, தேர்தலில் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதில் மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை. நாங்கள் இதை செய்ய தவறி இருந்தோம், இனிமேல் வாய்ப்பு கொடுங்கள், செய்து தருகிறோம் என்று சொன்னால் அது மக்களிடம் நம்பிக்கை பெறாது என்பதுதான் எனது கருத்து. எதுவுமே படிப்படியாக முதலமைச்சர் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பில் கூட எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஏனென்றால் மது எந்த அளவிற்கு இந்த நாட்டில் இருக்கிறதோ அது உடல் நலத்திற்கு மிக கேடு. அதற்காக படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதற்குள் படிப்படியாக உயிர்கள் போய்விடும். அதனால் நிச்சயமாக யார் வந்தாலும் மதுவிலக்கை உடனே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வருமானத்தை மற்ற துறைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான தொலைநோக்கு திட்டமே இல்லை. தமிழக அரசு இன்று மின்வெட்டு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தாங்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு யூனிட் மின்சாரத்தை கூட புதிதாக உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் எந்தவித முயற்சியும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் மத்திய தொகுப்பில் இருந்து 71% மின் பகிர்மானம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தென் மாநிலங்களுக்கு. அதனால் தான் இங்கே மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறதே தவிர தமிழகத்தில் உள்ள உற்பத்தியினால் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஊழல் மிகுந்திருக்கும் துறை ஒன்று தமிழகத்தில் மின்சார துறை என்பதையும் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தேமுதிகவில் இன்று அவர்கள் இணைந்ததால் தேமுதிக இணைந்ததே மக்கள் நல கூட்டணிக்கு எந்தவித லாபமும் இல்லை. ஏனென்றால் தேமுதிக யாரோடு இணைகிறது என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். தேமுதிக பாஜகவோடு இணைந்திருந்தால் சக்தி பெற்றிருப்பார்கள். ஆனால் இன்று மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து அவர்கள் சக்தியை அவர்கள் வீணடித்திருக்கிறார்கள். அதுவே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பின்பு மக்கள் தேமுதிக எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துமா என்று எனக்கு தெரியவில்லை. தேமுதிக மக்கள் நல கூட்டணி எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. மக்கள் தேமுதிக எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணியில் எந்த கட்சி சேர்ந்தாலும் ஒரு சில தலைவர்கள் சேர்வார்கள், பல தலைவர்கள் பிரிவார்கள் என்பதுதான் இப்பொழுது தாரக மந்திரமாக தமிழக அரசியலில் நிலவிக் கொண்டிருக்கிறது.